அண்ணாந்து பார்க்கக்கூடியவர்தான் பேர அண்ணா அவர்கள். இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அதற்கு முன்னின்று செயலாற்றியவர் பேர அண்ணா அவர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி மொழி தமிழ் என்றும் தொடர்மொழி ஆங்கிலம் என்றும் இருமொழி கொள்கையை பிரகடனப்படுத்தினவர். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய வாழ்நாளில் சரி, அவர் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கு உள்ள மக்களுக்கு, அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தால் அதனால் ஏழைகள் வாழ்வு மலரும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டவர் தான் பேர் அண்ணா அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேர் அண்ணா அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார். பேர் அண்ணா கண்ட கனவு நனவாக்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் நன்மை பெற்றார்கள். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்தார் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதேபோல கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த காலகட்டத்திலே கல்லூரியில் அதிகம் கிடையாது, சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் கூட உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல கல்லூரிகளில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டு தமிழகத்திலே கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்றது அதிமுக ஆட்சி காலத்திலே. 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கியது. அந்த 10 ஆண்டு காலத்திலேதான் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அதிமுக அரசு படைத்தது. அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்து. ஆக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசில் இருந்து எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை, மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி வழங்கப்படவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். இது அதிமுக சாதனை. 26 பாலிடெக்னிக் கொண்டு வந்தோம்.
4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்தோம். 7 சட்ட கல்லூரி கொண்டு வந்தோம். பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி இப்படி கொண்டாந்து பல கல்லூரிகளை தமிழகத்திலே திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்ற மாநிலம் அண்ணா திமுக ஆட்சியில். 2019-20 இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம். புரட்சித் தலைவர் அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக 10 ஆண்டு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற இலக்கை எட்டியது அண்ணா திமுக ஆட்சியிலே. அதே போல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் காவலர்கள். அந்த காவலர்கள் 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நுளம்பூர் ரோந்து காவலரை தாக்கிய போதை கும்பல்